அண்ணா நான் ஒரு பேச்சாளர். நான் வந்து தருமபுரி மாவட்டத்துல வரேன். அதாவது எப்படின்னா, நான் வந்து பல கட்சிகள் வந்து பேசியிருக்கேன். அப்படி இருக்கும்போது எந்த கட்சியிலும் எனக்கான அங்கீகாரம் அப்படின்றது வந்து கிடையாது. ஆனா தமிழக வெற்றி கழகத்துல தான் ஆண்களுக்கு நிகரான பெண்களுக்கு பொறுப்பு கொடுக்கறதுல மட்டும் இல்லாம அவங்களோட பாதுகாப்பிற்கும் வந்து முழுமையா வந்து ஒத்துழைக்கிறாங்க. இப்ப நான் வந்து நேத்து தர்மபுரியில இருந்து இங்க வரேன்னா என்ன பாதுகாப்பா இங்க கூட்டிட்டு வந்து இவ்வளவு பெரிய அவர் முன்னாடி அவர்கிட்ட இருந்து இந்த பதவியை நான் வாங்குறேன் அப்படின்னா அது காரணம் எங்க அப்பா, எங்க அக்கா, எங்க அண்ணா எல்லாரும் எங்க கூட வந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது இது வந்து எனக்கு கிடைச்சது, இந்த 18 வயசுல எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பயபக்தியோட அவர் கொடுக்க அந்த சான்றிதழ் வழங்கும் போது என்ன மீறி ஒரு கண்ணு கலங்கிட்டேன். ஏன்னா இவ்வளவு பெரிய பதவி வந்து நாங்க வளர காலத்துல வந்து எவ்வளவு பெரிய கட்சி மாற்று கட்சியில மாவட்ட செயலாளர் பார்த்து வளர்ந்துருப்போம். நாங்க இன்னைக்கு அந்த பதவியை இன்னைக்கு எனக்கு வழங்கும் போது இந்த 29 ஆண்டுகளாக தளபதியோட பயணிக்கும் போது இந்த பதவி எனக்கு வழங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனந்த கண்ணீரை தளபதி அதில் விட்டுட்டேன். கவலைப்படாத நண்பா, உங்களோட எப்பயுமே நான் இருப்பேன் தளபதி சொல்ற தட்டி எனக்கு வந்து கொடுத்த போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நாளாக நான் இந்த நாளை கருதுவேன்றதை தெரிவிச்சு